அமைச்சர்களாக ஆக்குவதற்கு உங்களுக்கும் வெட்கமில்லை, அமைச்சரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கும் வெட்கமில்லை. ரெண்டு பேருக்கு அரசியலில் வெட்கமில்லாத ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் என்றால் நாங்கள் ஏன் ஒதுக்கப்பட வேண்டும்? ஆராசா அவர்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மேடை நாகரிகம்னா என்னன்னே தெரியாதா? ஆல்ரெடி ட்விட்டர்ல ஒரு போஸ்ட போட்டுட்டு அறக்க பறக்க டெலீட் பண்ணீங்க. இன்னைக்கு அவ்வளோ பேர் முன்னாடி மத்த கட்சிகளை பத்தியும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்க கட்சியை பத்தியும் இவ்வளோ தரக்குறைவா பேசிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் என்ன ஜென்மம்? சொல்லுங்க சார், நீங்களாம் என்ன ஜென்மம்? அது என்ன சொன்னீங்க? நீங்க அனுப்பிச்சு வச்சு இங்க கூட கூட்டணி வச்சாங்க. அவங்களே வரும்போதே உண்மையா சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாம் அனுப்பி வைக்கல, அவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ். அவங்களே முன்வந்துதான் எங்க அண்ணா கூட கை கோர்த்து இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு. அதை மறந்துடாதீங்க. அதை விட்டுட்டு பழைய எப்படி ஆதி காலத்து அந்த கதையே இன்னமும் சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்க, அதனாலதான் இந்த ஆட்சி இன்னைக்கு தவைக்க வந்து ஆட்சியிலே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலர் கலரா கதை விட்டுட்டு சுத்துறதுலாம் இதோட நிறுத்திக்குங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? வெக்கமா இல்லையாவா? எதுக்கு சார் வைக்கப்படணும்? நாங்க எதுக்கு வைக்கப்படணும்? உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் இவ்வளவு வருஷம் ஆட்சி பண்ணதுனாலதான் அவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு இடம் கூட அவங்களுக்கு அமையல. இன்னைக்கு அமைச்சரவையில எங்களோட கை கோர்த்தவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு